Welcome to NEET Physics Tamil. Question number 6.19. A trolley of mass 300 kg carrying a sandbag of mass 25 kg. ஒரு ட்ராலி வந்து 300 kg மாஸ் இருக்குது. அதில் ஒரு sandbag of mass 25 kg இருக்குது. இந்த ட்ராலி with the sandbag moving uniformly with a speed of 27 km per hour on a frictionless track. இந்த ட்ராலி வந்து அந்த சாண்ட்பேக்கோட ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ட்ராக்ல யூனிஃபார்ம் ஸ்பீடு 27 km per hourல போயிட்டு இருக்குது. ஆஃப்டர் எ ஒயில் கொஞ்சம் டைம் பாஸ் ஆனதும் sand starts leaking out of a hole on the floor of the trolley at the rate of 0.05 kg per second. கொஞ்சம் டைம் ஆன பிறகு சாண்ட் பேக்கில் இருக்கிற ஒரு ஹோல் வழியா சாண்ட் லீக் ஆகி அந்த ட்ராலியோட ஃப்ளோர் மேலேயே கொட்ட ஆரம்பிக்குது வித் எ ரேட் ஆஃப் 0.05 kg பர் செகண்ட். அது அவுட் ஆஃப் ட்ராலி வந்து கொட்டலை, அந்த சாண்டு வந்து ட்ராலிலேயே தான் கொட்டுது. வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ராலி ஆஃப்டர் த என்டையர் சாண்ட் பேக் இஸ் எம்டி. இந்த என்டையர் சாண்ட் பேக்கும் ஃபுல்லாக கொட்டி முடித்த பிறகு அந்த ட்ராலியோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. சின்ஸ் த ட்ராலி பிளஸ் சாண்ட்பேக் இஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த ட்ராலி. ட்ராலி பிளஸ் சாண்ட்பேக் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த சிஸ்டம் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நோ அக்சலரேஷன், ஸ்பீடு கான்ஸ்டன்ட், ஸோ அக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த ட்ராலி. இந்த ட்ராக் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ், therefore no friction and hence no external force in the form of friction. Friction is an external force. இங்க வந்து ட்ராக் ஃப்ரிக்ஷன்லெஸ்ங்கிறதுனால friction will not act, so no external force in the form of friction will act. Hence in the absence of any external force, when the sand leaks from sandbag, still the speed will remain unchanged. எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாதனால சாண்ட்பேக்ல இருந்து சாண்ட் லீக் ஆனாலும் இந்த ஸ்பீடு, தட் இஸ் ட்ராலி பிளஸ் சாண்ட்பேக்கோட ஸ்பீடு வந்து மாறாம போய்கிட்டே இருக்கும். Question number 6.20. A body of mass 0.5 kg travels in a straight line with velocity v given by ax to the power 3/2, where a equal to 5 மீட்டர் டு தி பவர் -1/2 per செகண்ட். இது வந்து யூனிட். வாட் இஸ் தி ஒர்க் டன் பை த நெட் ஃபோர்ஸ் டியூரிங் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு 2 மீட்டர். ஸோ இந்த பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற போது x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு 2 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிற போது வாட் இஸ் தி ஒர்க் டன் பை தி நெட் ஃபோர்ஸ். இது மேலே ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் செஞ்ச ஒர்க் எவ்வளவு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பீட் இஸ் இன்க்ரீசிங். ஏ வந்து சிம்பிளி ஏ கான்ஸ்டன்ட். தென் இங்கே வந்து கான்செப்ட் யூஸ்டு வந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. வி இனிஷியல் வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதனால் இதில் எக்ஸ் 0 போட்டால் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. Then V final is when x equal to 2, therefore equal to a into x power 3/2. a க்கு 5, x க்கு 2 to the power 3/2 போட்டோம்னா 5√8. 2 power 3 is 8. Then 1/2ங்கிறது ஸ்கொயர் ரூட், so root of 8. Hence V final is 5√8. Now change in kinetic energy calculate பண்ணோம்னா work done by the whatever force acting on the body தெரிஞ்சிரும். So change in kinetic energy is half mv final square minus half mv initial square equal to half into m 0.5 kg into 5√8 whole square minus half into 0.5 into 0 initial speed 0 equal to half into 0.5 into 25 into 8 equal to 50 joule. This is the work done by the
ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி. இனிஷியலா அந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்குது. அப்போ ஒரு நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல புஷ் பண்ணுது. அந்த மாதிரி பண்ற போது அது மூவ் ஆக அதோட ஸ்பீடு அதிகமாயிட்டே போகுது. ஸோ ஸ்பீடு வந்து அதிகமாயிட்டே போகுதுன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகுது. தட் மீன்ஸ் தேர் இஸ் an acceleration. இந்த அக்சலரேஷனுக்கு காரணம் தான் அந்த நெட் ஃபோர்ஸ். அந்த நெட் ஃபோர்ஸ்னால தான் இதோட அக்சலரேஷன் இந்த பாடிக்கு கிடைக்குது. ஸோ இந்த சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஃப்ரம் x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு 2 மீட்டர் வந்து கால்குலேட் பண்ணால் 50 ஜூல். திஸ் வில் பி டியூ டு தி ஒர்க் டன் பை தி நெட் ஃபோர்ஸ். Question number 6.21. The blades of a windmill sweep out a circle of area A. ஒரு விண்ட்மில்லோட பிளேட்ஸ் வந்து சுத்துற போது they sweep out a circle of area A. ஸோ இதுதான் விண்ட்மில். நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க. இந்த பிளேட்ஸ் சுத்துற போது ஒரு சர்க்கிளில் சுத்துற மாதிரி தெரியும். ஸோ அந்த சர்க்கிளோட ஏரியா தான் ஏரியா ஆர் சர்க்குலர் ஏரியா ஸ்வெப்ட் பை தி விண்ட்மில் பிளேட்ஸ். அந்த ஏரியா ஸ்வெப்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். தென் சப்டிவிஷன் ஏ. இஃப் த விண்ட் ஃப்ளோஸ் அட் ஏ வெலாசிட்டி v perpendicular to the circle, what is the mass of the air passing through it in time t? ஸோ இந்த விண்ட்மில் ஃபார்ம் பண்ணுற சர்க்கிளுக்கு பர்பண்டிகுலரா, தட் இஸ் இந்த ஸ்க்ரீனோட சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா விண்டு வந்து ஃப்ளோ பண்ணுது, காற்று வீசுது. பர்பண்டிகுலர் டு திஸ் பிளேட் ஏரியா, அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோட ஏரியாவுக்கு பர்பண்டிகுலரா காற்று வீசுது. தட் இஸ் இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கு பர்பண்டிகுலரா காற்று வீசுது, விண்டு ஃப்ளோ ஆகுது. இந்த பிளேட்ஸுக்கு பர்பண்டிகுலரா, தட் இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் ஸ்க்ரீன் வந்து விண்டு ஃப்ளோ பண்ணுற போது திஸ் வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங் டியூ டு பிளேடு ஆங்கிள். இந்த பிளேடு வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். அதனால் இதுக்கு பர்பண்டிகுலராக விண்டு வந்து ஃப்ளோ பண்ணுற போது இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த சர்க்குலர் ஏரியா வந்து டியூரிங் ரொட்டேஷன் வந்து ஸ்வீப் ஆகி சர்க்குலராக தெரியும். ஸோ அந்த சர்க்குலர் ஏரியாக்குள்ளே ஃப்ளோ ஆகி போகிற விண்டோட வெலாசிட்டி வீன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. தென் வாட் இஸ் தி மாஸ் ஆஃப் த ஏர் பாசிங் த்ரூ இட் இன் டைம் டி? இந்த மாதிரி இருக்கிற போது அந்த பிளேட்ஸ் ஏரியாவுக்குள்ள டீங்கிற டைமில் பாஸ் ஆகி போகிற ஏரோட மாஸ் எவ்வளவு? சப்டிவிஷன் பி. வாட் இஸ் தி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஏர்? இந்த ஏர் வந்து விங்கிற ஸ்பீடில் அந்த பிளேடோட ஸ்வீப்பிங் ஏரியாவுக்குள்ளே போகிற போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன? வி தெரியும், ஆஃப் mv² யூஸ் பண்ணலாம், பட் மாஸ் கால்குலேட் பண்ணணும். அதை தான் சப்டிவிஷன் ஏல கால்குலேட் பண்ண போகிறோம். சப்டிவிஷன் சி. விண்ட்மில் வந்து அது வழியாக பாஸ் பண்ணுற விண்டோட எனர்ஜியில் 25% வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த மாதிரி எடுத்துக்கிற போது வாட் இஸ் தி எலக்ட்ரிக்கல் பவர் ப்ரொடியூஸ்டு? ஸோ இந்த விண்ட்மில்லோட பர்பஸே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது தான். விண்டோட எனர்ஜியை வந்து 25% எஃபிஷியன்சியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற போது எவ்வளவு எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ்டு? ஸோ இந்த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஸ்வெப்ட் பை தி விண்ட்மில் பிளேட்ஸ் வந்து ஏ ஈக்குவல் டு 30 மீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் விண்ட்மில் பிளேட்ஸ் வந்து சுற்றுற போது ஸ்வீப் ஆகி ஃபார்ம் பண்ணுறதா தெரிகிற சர்க்கிளோட ஏரியா 30 மீட்டர் ஸ்கொயர். வெலாசிட்டி ஆஃப் த விண்ட் தட் இஸ் ஃப்ளோவிங் த்ரூ த பிளேட்ஸ் வந்து 36 km/h and density of the air is 1.2 kg/m3. Subdivision A. இங்கே ஏரியா ஆஃப் தி பிளேட்ஸ் அவுட்டர் சர்க்கிள், தட் இஸ் இந்த பிளேட்ஸ் சுற்றுற போது ரொட்டேட் பண்ணுற போது அது ஸ்வீப் பண்ணி கிடைக்கிற ஒரு சர்க்கிளோட தட் இஸ் அவுட்டர் சர்க்கிள், அதோட ஏரியா 30 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. விண்ட் ஃப்ளோ வெலாசிட்டி V. மாஸ் ஆஃப் விண்ட் ஃப்ளோவிங் த்ரூ தி பிளேட்ஸ் இன் டைம் t வந்து ஏரியா இன்டு ஸ்பீடு, இது வந்து வால்யூம் பர் யூனிட் டைம், இன்டு டென்சிட்டி, இது மாஸ் பர் யூனிட் டைம், இன்டு டைம். அப்போ
எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோமோ அந்த டைமுக்குள்ள ஃப்ளோ பண்ணுற ஏரோட மாஸ். ஸோ ஏரியா கேபிட்டல் ஏ, டென்சிட்டி ரோ, ஸ்பீட் வி, டைம் டி. ஏரியா 30 இன்ட்டு ஸ்பீட் வி இன்ட்டு density 1.2 into T equal to 36 Vt. Subdivision B la kinetic energy of the air flowing through the windmill, that is through the circular area swept by the blades, equal to half mv square equal to 1 by 2 m க்கு பதிலா rho a v t into v square equal to half rho a v cubed into t. Subdivision C, the windmill converts 25% of the wind's energy into electrical energy. விண்மில்லோட பர்பஸை விண்டோட கைனெட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது. ஆனால் கம்ப்ளீட்டாக விண்டோட கைனெட்டிக் எனர்ஜியை இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதில்ல. இட் இஸ் கன்வெர்ட்டிங் தி விண்ட் எனர்ஜி வித் 25% எஃபிஷியன்சி. ஸோ விண்மில் வந்து விண்டோட எனர்ஜியை வந்து 25% மட்டும் எலக்ட்ரிக்கலாக மாற்றுறதுன்னு அர்த்தம் இல்லை. 75% ஆஃப் த விண்ட் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணதுன்னு மீனிங் கிடையாது. இந்த விண்மில் வந்து விண்டோட எனர்ஜியை அட் 25% எஃபிஷியன்சி கன்வெர்ட்டிங் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. தட் இஸ் 100 யூனிட்ஸ் விண்ட் எனர்ஜி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட்டட் வில் பி 25 யூனிட்ஸ். தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். தென் ஏரியா ஆஃப் தி விண்மில், ஏரியா ஆஃப் ஏர் இன்டேக் ஈக்குவல் டு 30 மீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் இந்த circle swept oda area. Mechanical energy is Ke of mv square equal to half into rho into a v cubed into t. இது முதல்லயே பார்த்தோம். இதில் half into rho 1.2 into area 30 into speed 36 km per hour whole cubed into t. இதை meter per second மாற்றணும். This is nothing but 10 meter per second. 36 km per hour is 10 meter per second. இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 18,000 T joules. Hence power generated will be mechanical energy generated divided by time taken, and it is 25% of the kinetic energy only. Therefore equal to 25% of 18,000 into T by T equal to 4,500 watt equal to 4.5 kilowatt. ஸோ இது வரைக்கும் நாம் கால்குலேட் பண்ணது விண்டோட மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த விண்டோட மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக 25% எஃபிஷியன்சிக்கு தான் கன்வெர்ட் ஆகுது. தேர்ஃபோர் இதோட 25% எடுத்துக்கிட்டு பவர் ஜென்ரேட்டடு நமக்கு தெரியணும், அதுக்காக டைமால் டிவைட் பண்ணுறோம். ஸோ எனர்ஜி ஜென்ரேட்டட் டிவைடட் பை டைம் வந்து பவர் ஜென்ரேட்டட் ஈக்குவல் டு 25% ஆஃப் 18,000 T பை டி. டி கேன்சல் ஆகிட்டு 4.5 கிலோவாட்ஸ் கிடைக்குது. Question number 6.22. A person trying to lose weight, dieter, lifts a 10 kg mass 1000 times to a height of 0.5 meter each time. ஒரு டயட்டர், அதாவது டயட்டில் இருக்கிற ஆள் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக 10 kg மாஸ், இந்த மாதிரி டம்பல் ஷேப்பில் இருக்கிற ஒரு மாஸை 1000 டைம்ஸ் ½ மீட்டர் ரைஸ் பண்ணுறாரு. அந்த டயட்டர் வந்து ஒவ்வொரு முறையும் 10 kg மாஸ் இருக்கிற இந்த வெயிட்டை வந்து அப்வார்டு ½ மீட்டர் ரைஸ் பண்ணுறாரு, தென் டவுன் பண்ணுறாரு, எகைன் அப்வார்டு ரைஸ் பண்ணுறாரு, டவுன்வார்டு கொண்டு வர்றாரு. அஸ்யூம் தட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ்ட் ஈச் டைம் ஷீ லோயர்ஸ் த மாஸ் இஸ் டிசிபேட்டட். ஸோ இந்த மாதிரி ரைஸ் பண்ணுற போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஷீ வில் டூ ஒர்க். எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஹர் பாடி மாஸ் டிசிபேட்டட். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஈக்குவலான அளவுக்கு வந்து பாடி மாஸில் இருக்கிற எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்குது. தட் இஸ் இந்த அப்வர்ட் ரைஸ் பண்ணுற போது அதற்கு தேவையான எனர்ஜியை அந்த டயட்டரோட பாடி ஃபேட்டில் இருக்கிற எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த 10 kg மாஸ் இருக்கிற வெயிட்டை ½ மீட்டர் அப்வர்டு ரைஸ் பண்ணுற போது அதற்கு தேவையான பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாடி ஃபேட் வந்து சப்ளை பண்ணுது. தட் மீன்ஸ் பாடி ஃபேட் கன்சியூம் ஆயிரும். சப்டிவிஷன் ஏ, ஹவு மச் ஒர்க் டஸ் ஷீ டூ எகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்வார்ட் ரைஸ் பண்ணி லோயர் பண்ணுற மெத்தடில் அந்த டயட்டர் வந்து எவ்வளோ ஒர்க் எகைன்ஸ்ட் கிராவிட்டி செய்கிறாங்க. சப்டிவிஷன் பி,
Fat supplies 3.8 into 10 power 7 joule of energy per kilogram. Body fat வந்து per kg க்கு, that is 1 kg body fat வந்து 3.8 into 10 power 7 joule எனர்ஜியை சப்ளை பண்ண முடியும், which is converted to mechanical energy with a 20% efficiency rate. So இந்த body fat வந்து converted into mechanical energy with a 20% efficiency. That means body fat வந்து 100 units எனர்ஜி சப்ளை பண்ண முடியும்னா only 20 units வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். That means to do 20 units மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் பாடி ஃபேட் வந்து 100 யூனிட் எனர்ஜியை லூஸ் பண்ணிடும். How much fat will the dieter use up? ஸோ இந்த எக்ஸசைஸில் 1000 times வெயிட்டை வந்து ரைஸ் பண்ணி லோயர் பண்ணுறதுக்கு இந்த டயட்டர் வந்து எவ்வளவு ஃபேட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேட்டு வந்து ஹையர் எனர்ஜி பர் கேஜி சப்ளை பண்ணாலும் அதே அளவுக்கு ஈக்குவலாக மெக்கானிக்கல் ஒர்க்கு பண்ண மாட்டாங்க. அதோட 20% அளவுக்கு தான் மெக்கானிக்கல் எனர்ஜி பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் 100 யூனிட் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணணும்னா 500 யூனிட்ஸ் வந்து ஃபேட் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கும். ஸோ மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறது ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் 100 கிராம் ஃபேட்டுனா ஆக்சுவல் ஃபேட் பர்ன் டு எனர்ஜி வந்து 5 டைம்ஸ் இருக்கும். சப்டிவிஷன் ஏ, ஒர்க் டன் இன் லிஃப்டிங் தி மாஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் ஈக்குவல் டு 10. இது வந்து மாஸ் 10 kg இன்டு ஜி 9.8 இன்டு ஹெச் 0.5 ஆல் become joule. This is the work C, that is dieter does against the gravitational force. இதையே 1000 times பண்றதுக்கு energy spent will be 1000 times this equal to 49 kilojoule. Subdivision B, how much fat will she use up? இந்த dieter வந்து எவ்வளவு ஃபேட்டை யூஸ் பண்ணுவாங்க. In lifting the mass 1000 times, work done equal to 49 kilojoule. இது வந்து work done, that is mechanical energy, not body fats energy. 1 kg body fat supplies 3 into 10 power 7 joule. இது வந்து 20% efficiencyல mechanical energyயா கன்வெர்ட் ஆகுது. Hence 1 kg of fat is equivalent to mechanical energy equal to 20% of fats energy equal to 1/5 into 3.8 into 10 power 7 joule. So ஒரு யூனிட் மெக்கானிக்கல் ஒர்க் செய்யறதுக்கு 5 யூனிட் ஃபேட் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனால 5 டைம்ஸ் ஃபேட் வந்து பர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக 1 kg ஃபேட் சப்ளை பண்ணுற மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் 1/5 ஆஃப் 1 kg ஃபேட்ஸ் எனர்ஜி. ஹென்ஸ் வெயிட் ஆஃப் ஃபேட் யூஸ்டு வில் பி மெக்கானிக்கல் ஒர்க் டன் ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி யூட்டிலைஸ்டு divided by fats energy per kg, that is 1/5 into 3.8 into 10 power 7. Mechanical work done or energy used in lifting the 10 kg mass 1000 times to a height of 0.5 meter is 49,000 joule divided by 1/5 into 3.8 into 10 power 7. இது வந்து fats energy per kg and down scaled by 1/5 or 20% equal to 49,000 into 5 divided by 38 followed by 6 zeros. இதெல்லாம் கால்குலேட் பண்ணா ஈக்குவல் டு 0.00645 kg ஈக்குவல் டு 6.45 into 10 power -3 kg. ஸோ இவ்வளவு ஃபேட் மாஸ் வந்து அந்த லேடி வில் லூஸ். ரஃப்லி 6.5 கிராம் தான் அந்த டயட்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி குறைப்பாங்க. ஸோ ஒர்க் டன் இன் லிஃப்டிங் தி மாஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் ஈக்குவல் டு 10 into 9.8 into 1.5. திஸ் வில் பிகம் ஜூல். இது வந்து ஒரு டைம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் தி ஒர்க் சி டயட்டர் டஸ் எகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து ஒர்க் டன் பை தி டயட்டர் எகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதையே 1000 டைம்ஸ் பண்ணால் 1000 into this one. இதை கால்குலேட் பண்ணால் 49 கிலோஜூல் வருது. தென் ஸோ ஒர்க் டன் எகைன்ஸ்ட் கிராவிட்டி கால்குலேட் பண்ணியாச்சு. தென் ஹவு மச் ஃபேட் வில் த டயட்டர் யூஸ் அப் இன் லிஃப்டிங் தி மாஸ் 1000 டைம்ஸ். ஒர்க் டன் இஸ் 49 kilojoule. 1 kg body fat
supplies 3 into 10 power 7 joule, which is converted into mechanical energy at 20% rate or efficiency. Hence 1 kg fat is equivalent to mechanical energy equal to 20% of 3.8 into 10 power 7 joule equal to 1 by 5 into 3.8 into 10 power 7 joule. Hence the weight of fat used will be actual mechanical energy used or work done 49 kilojoule equal to 49,000 joule divided by fat's energy per kg at 20% efficiency in the factor. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா 6.45 into 10 power minus 3 kg, that is 6.45 grams body fat வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ பாடி வெயிட் வில் ரெடியூஸ் பை 6.45 கிராம். கொஸ்டின் நம்பர் 6.23. ஒரு ஃபேமிலிக்கு 8 கிலோவாட் ஆஃப் பவர் வந்து தேவைப்படுது. தட் இஸ் எனி டைம் 8 கிலோவாட் பவர் வந்து தேவைப்படும் டு ரன் ஃபேன், லைட்ஸ், ஃப்ரிட்ஜ் அண்ட் சோ ஆன். சப்டிவிஷன் ஏ, ஒரு ஹரிசாண்டல் சோலார் பேனல் சர்ஃபேஸில் டைரக்டா விழற சோலார் எனர்ஜி இஸ் அட் an ஆவரேஜ் ரேட் ஆஃப் 200 வாட் பர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஆவரேஜ் ரேட்ல ஸ்கொயர் மீட்டருக்கு 200 வாட்டுங்கிற அளவுக்கு சோலார் எனர்ஜி இஸ் இன்சிடென்ட் ஆன் தி சோலார் பேனல் ஆன் ஏ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், தட் இஸ் ஃபிளாட் சர்ஃபேஸ். இந்த சோலார் எனர்ஜி வந்து 20% எஃபிஷியன்சியில எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆச்சுன்னா இந்த வீட்டுக்கு தேவையான 8 கிலோவாட் எலக்ட்ரிக் பவரை சப்ளை பண்ண எவ்வளவு ஏரியாவுக்கு சோலார் பேனல் தேவை, தட் இஸ் ரிக்வயர்டு ஏரியா ஆஃப் தி சோலார் பேனல். சப்டிவிஷன் பி, கம்பேர் திஸ் ஏரியா டு தட் ஆஃப் த ரூஃப் ஆஃப் எ டிபிக்கல் ஹவுஸ். ஒரு நார்மலான வீட்டோட ரூஃபோட ஏரியாவையும் இந்த கால்குலேட் பண்ண சோலார் பேனல் ஏரியாவையும் கம்பேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்றாங்க. Subdivision A, family needs 8 kilowatt power. Solar panel of 1 meter square area receives average solar power 200 watt. Solar panel ஓட 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் ரிசீவ் ஆகிற ஆவரேஜ் சோலார் பவர் வந்து 200 வாட். திஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக் பவர் at 20% efficiency. இந்த சோலார் பவர் வந்து 20% எஃபிஷியன்சியில தான் கன்வெர்ட் ஆகுது. Therefore, 1 meter square area of solar panel will generate 20% of 200 watt of electric power. That is, 1 meter square area of solar panel will generate 40 watt of electric power. இப்போ 8 kilowatt of electric power generate பண்ணணும்னா area of solar panel required will be 8 kilowatt by 40 watt by 1 meter square. That is, 40 வாட் ஜென்ரேட் பண்ண 1 மீட்டர் ஸ்கொயர் பேனல் தேவைப்படுதுன்னா 8 கிலோ வாட்டுக்கு எவ்வளவு? ஸோ 8000 வாட் பை 40 வாட். இது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். 40 வாட்டுக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா சோலார் பேனல் வேணும். அப்போ 8000 வாட்டுக்கு எவ்வளவு வேணும்? ஈக்குவல் டு 200 மீட்டர் ஸ்கொயர். சப்டிவிஷன் பி, ரூஃப் ஆஃப் எ டிபிக்கல் ஹவுஸ் வில் பி 14 மீட்டர் பை 14 மீட்டர். ஒரு நார்மலான ஒரு சாதாரணமான வீட்டோட ரூஃபோட ஏரியா வந்து 14 மீட்டர் பை 14 மீட்டர். இது அப்ராக்சிமேட்லி 200 மீட்டர் ஸ்கொயர். அதனால ஒரு நார்மலா கட்டப்படுற ஒரு வீட்டோட ரூஃப்ல அந்த வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பவர் சப்ளை பண்ற அளவுக்கு தேவையான சோலார் பேனல், தட் இஸ் 200 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு சோலார் பேனலை அகாமடேட் பண்ண முடியும். அதனால அந்த வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பவரை சோலார் எனர்ஜியிலிருந்தே எடுத்துக்க முடியும். ஸோ ஃபேமிலி நீட்ஸ் 8 கிலோவாட் ஆஃப் பவர். சோலார் பேனல் ஆஃப் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா ரிசீவ்ஸ் ஆவரேஜ் சோலார் பவர் 200 வாட். இது வந்து 20% எஃபிஷியன்சியில் தான் எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறுது. தட் மீன்ஸ் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் சோலார் பேனல் வில் ஜென்ரேட் 40 வாட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் சோலார் பேனல் வில் சப்ளை 40 வாட் எலக்ட்ரிக் பவர். அப்போ 8 கிலோ வாட் எலக்ட்ரிக் பவர் சப்ளை பண்ண தேவையான சோலார் பேனல் வந்து 8000 வாட் பை 40 வாட். 40 வாட் வந்து சப்ளைடு பை 1 மீட்டர் ஸ்கொயர்னா 8000 வாட்டுக்கு தேவையான சோலார் பேனல் ஏரியா இஸ் 200 மீட்டர் ஸ்கொயர். தென் சப்டிவிஷன் பி,
roof of a typical house will be 14 meter by 14 meter, approximately 200 meter square area. So ஒரு medium house ஓட roof will be 200 meter square. So இந்த வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பவரை சப்ளை பண்ணுறதுக்கு தேவையான சோலார் பேனலை வீட்டு ரூஃபில் வைக்க முடியும். அதனால் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பவரை வந்து சோலார் எனர்ஜியிலிருந்து எடுத்துக்க முடியும். Thanks for watching. Please subscribe and get more videos to crack the NEET examination.